அங்க இருக்க பொலிட்டிஷியன் எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த வண்டியோட இன்ஜினியே கழட்டிட்டு போயிட்டாங்க. உண்மையா தெரிஞ்சிருக்காங்க கேட். 10ல ஒரு பொண்ணு 18 வயசு கீழே ஆல்ரெடி மதரா இருப்பாங்க, அதுல பிரெக்னெண்டா இருப்பாங்க. ப்ரோ ட்ரக் ப்ரோ இவங்க திருடாது என்ன ப்ரோ இருக்கு? பிரிட்ஜியே திருடி இருக்காங்க கேட். பிரிட்ஜிமா ஐயோ அவங்க நிறைய கேபினட் மினிஸ்டர் வந்துருவாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஹாய் சோல்ஜர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா ஃபுல்லா பிஆர் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா வருது. ஐயேனா हमरा बिहार में ப்ரோ பீகார் சம்பந்தப்பட்ட என்ன ப்ரோ ரீல்ஸ் வருதுடா? வாங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன். Come on my dear boys, let's go. வாங்க வெங்கட். அவ்வளவு ரீல்ஸ் இருக்கு வெங்கட். யாரு बड़ा कांड हो जाने पर ही यहाँ अटेंशन होता है. होता है villages dismantle under construction road in Bihar for home construction material. பார்சல்லாம் இதுவும் ஜாத்துட்டா. கவர்மெண்ட் பிரஷ் ரோடு போட்டு போயிருக்காங்க. எல்லாரும் வந்து மண்வெட்டி எடுத்து வந்து பாண்ட்ல போட்டு அள்ளிய வீட்டுக்கு திரும்புறாங்க. இதுக்குன்னா அவங்க வீட்டு கட்டுறதுக்கு. இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கீங்கல்ல, அந்த வீட்டை காமிச்சீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன். இங்க இருங்க, இவர் தான் வந்து பிஆரோட சிஎம் விமல். சொல்லுங்க, நாக்கில் குங்குமப்பூ. ஓ விமல் நாக்கில் குங்குமப்பூ. ஆ இப்போ யாராவது ஆப்போசிட் பார்ட்டில இருந்து பேசினா நான் வந்து ஒரு அண்டை மாநில சிஎம் பத்தி நான் தப்பா பேசுறேன். இவரு பேசுறேன், இவரை பிடிக்கும். நான் இல்ல தெரியும் எனக்கு அவரை. மெட்ரோ பாருங்க. ஓ சொல்லி வர தராரு அவரு. ஏறுங்க மெட்ரோ பாருங்க. சைக்கிளா? அங்க பின்னாடி ஒரு சைக்கிள் அதுல ஜம்ப் வேற பண்ணுது பாப்பா. ஏறு ட்ரெயின். ஏமா சாரி ஒரு ஆள் மூக்கு மூடி ப்ரோ இந்த வெண்டார்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரோ கம்பார்ட்மெண்ட். அது மாதிரி வெட்டனரி கம்பார்ட்மெண்ட் தெரியல எனக்கு அது. அடுத்த ட்ரெயின் இத கபாலு திறந்து பாரு. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? என்ன ப்ரோ இதெல்லாம்? பாரு திரும்ப பாரு. ஐயோ எனக்கு உண்மையா முடியல. எனக்கு கண்ணன் தண்ணியா வந்துருச்சு. இங்க பாருங்க, இது பாருங்க, இது கலாய்க்கிறதுல உண்மையாவே. இங்க பாருங்க, thieves stolen 100 meters of 25,000 volt high tension over a railway wire at 3 AM near Utnamada Madharpur in Bihar. என்னடா சொல்றா ப்ரோ? எப்படி ப்ரோ ஹை டென்ஷன்? அது எப்படி ப்ரோ தொட்டா ஷாக் அடிக்கும்? ட்ரெயின் இருக்குல, ட்ரெயின் மேல போகும்ல லைன், அது வந்து பாத்தீங்கன்னா 25,000 வோல்டேஜ். அந்த அத வந்து திருட்டு போயிட்டாங்களாம். திருடினதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, கண்டுபிடிச்சது வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. 25,000 வோல்ட் வயர் தொட்டா எரிஞ்சிடுவாங்க. ஐ படம் பாத்தீங்களா அந்த மாதிரி. Stolen by thieves and this affected. எப்பறா திருடினீங்க? How? I don't know. எப்படி திருடினீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ப்ரோ ரப்பர் கிளவுஸே போட்டாலும் அது டெக்னிக்ஸ்லாம் தெரியணுமே ப்ரோ. எனக்கு தெரியல. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. பீகார்ல பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. நோ ரோட் நோ வாட்டர் நோ கேனல் ஜஸ்ட் பிரிட்ஜ். ஆமா எதுக்கு ப்ரோ தெரியல. கணக்கு காட்டுறதுக்கா பிரிட்ஜ் கட்டி காசு அதுக்கு நீங்க தெளிவான உண்மையாவே ஓபன் ஃபீல்ட் நோ ரோட் இன் சைட் பிரிட்ஜ் டு நோவேர் பில்ட் ஃபார் 3 crores இன் பீகார். 3 கோடி. இது 3 கோடி செலவா இருக்காது கட்டறது. 3 கோடி எப்படி ப்ரோ இதுக்கு செலவாகுது? ஆயிருக்கு. நீங்க இவ்வளவு வந்து நான் பாத்தீங்க பிஆர் கவர்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்க பாருங்க. பிஆர் மக்கள் எப்படிங்க பாருங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ. சரி டிரைவர் ஓட்ட சொல்லுங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தான் டிரைவர். அவர் டிரைவரா? ஆமா அவர் தான் டிரைவர். சைடுல சின்ன குழந்தை நான் தொங்கிட்டு ஓட்டுறேன். கீருங்க அவரு ஃபுட்பால் அடிச்சு வராரு. டிரைவர் சீட் வேற உட்கார்ந்துருக்காரு. இது போட்டு கீர் எப்படி போடுவாரு? கீர் அங்க வருங்க. 2 பேர் தள்ளி 2 கவட்டைக்குள்ள இருக்கு ஒருத்தனுக்கு. அப்ப கூட பாருங்க பான் மசாலா போடுறாரு. இங்க பாருங்க அடுத்து பாருங்க. இங்க பிஆர் ரோடு பாருங்க. வெல்கம் டு பிஆர். இங்க பாருங்க அங்க பாருங்க அந்த வண்டி. ப்ரோ இது வந்து டீஃபாரஸ்டேஷனுக்கு எதிர்மறையா இருக்காங்க பீகார். எல்லாம் சேவ் நேச்சர் கமெண்ட்ல போட்டுருக்காங்க. சேவ் நேச்சர் கிளிச்சா எல்லாம் மீறி போறீங்கடா. இங்க பாருங்க பிஆர். இங்க பாருங்க தார் ரோடு போறாங்க. தார் ரோடு இந்த பாருங்க கேட்டி. ஓ தார் காஞ்சி டைட் ஆறதுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அங்க பாருங்க ஃபேமிலியா பண்றாங்க இத. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. பிஆர் கோர் சப்பாத்தி போடுறாங்க. அடியா போடுறாங்க, இடியா போடுறாங்க, வெடியா போடுறாங்க. சோறு ப்ரோ இது. ஆனா நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. என் காலேஜ்ல எங்க கிளாஸ்ல நடக்கும் ப்ரோ. ஆனா இது பப்ளிக் ஃபங்க்ஷன்ல நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க பாருங்க மடிக்கிறா. மடிக்கல நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இங்க பாருங்க ஈஸி நார்மலா. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இப்ப பிஆர்ல இப்படி இருக்காங்கல்ல,
அந்த அப்படி இருக்கிறது நமக்கும் பிரச்சனை. ஏன் நான் சொல்றேன், தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்கல்ல 2,26,740 கோடி வந்து ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ. இது அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் இருக்குங்களா, அது 62,000 கோடி வந்திருக்குங்களா. இப்போ பிஆரோட ஷேர் பார்ப்போமா, இங்க பாருங்க 1,58,178 கோடி. ஓகேங்களா, 11% இன்க்ரீஸ் வேற பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பட்ஜெட்ல 70% இருந்து 73% வந்து சென்ட்ரல்ல இருந்து வருது. சென்ட்ரல்ல இருந்து வருது. சென்ட்ரல் இருந்து, which means அந்த சென்ட்ரல் இருந்து காசு, சென்ட்ரல் காசு எங்க போகுது, நம்ம கட்டுற ஜிஎஸ்டி. எல்லா ஸ்டேட்ல இருந்து வர ஜிஎஸ்டி. இப்போ நீங்க சென்ட்ரலுக்கு டாக்ஸ் கட்டுறீங்களா, தமிழ்நாடு சிட்டிசன் நீங்க கட்டுறீங்களா, நீங்க 100 ரூபாய் டாக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. யாருக்கு, ஸ்டேட்டுக்கு, யாரு சென்ட்ரல்ல இருந்து பிரிச்சு. ஆனா அவன் 100 ரூபாய் கொடுத்தானா அவனுக்கு 400 ரூபாய் தருவாங்க. ஏன்னா அவன் அண்டர் டெவலப்டா இருக்கான். ஓ, அதனால அவனுக்கு கொடுத்தா. நானும் டெவலப் இல்ல ப்ரோ, எனக்கு மனசே கேக்கல. தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு, அதனால நமக்கு தர மாட்டாங்க. நமக்கு எத்தனை பர்சன்ட் பாருங்க, நமக்கு 27% தான் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, அப்படியே போறேன் லேப்டாப் கொடு. ஐயோ கொடுக்க கூடாது. இங்க அதெல்லாம் கூட விடுங்க, இங்க பாருங்க, அதோட முக்கியமானது இந்தியா டுடே நியூஸ். ஐயோ, dismantled and stolen entire 132 foot 132 அடி 132 அடி செல்போன் டவரை பிரிச்சு வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூட 15 kVA ஜெனரேட்டர் இருந்திருக்கு. அண்ட் அது ரிலேட்டடா இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு எம்டி இது மட்டும் தான் இருக்கான். இது எப்படி ப்ரோ, எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ? 30 நாளா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணது தூக்கிட்டு இருக்காங்க. இது காணாம போனதே தெரியல. அப்புறம் போய் பார்த்தா காணும். யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாண்டு என்ன வெங்கட், பாண்டு பாண்ட்னா அது குளம். பாண்ட் தெஃப்ட் கேள்விப்பட்டிருக்கேன், குளம் திருறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணத்தை காணோம், அது காமெடியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதுவும் நடந்திருக்கு பீகார். இது கணத்தை காணுமா பாண்டு? ஆமா, அந்த என்டையர் பப்ளிக்லி ஓன்டு பாண்ட் வாஸ் ஸ்டோலன் இன் தி நீம் போக்கர் ஏரியா ஆஃப் தர்பாக டிஸ்ட்ரிக்ட் பீகார். பாண்ட்ல என்ன ப்ரோ திருடுவாங்க? மண்ணை கொட்டி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு கட்டாங்க. ஐயோ, ஆமா, ஐயேடா ஐயேடா ப்ரோ, இவங்க திருடாது என்ன ப்ரோ இருக்கு? இதுனா பிரிட்ஜ்ல திருடி இருக்காங்க. வெங்கட், பிரிட்ஜ்மா அது வருங்க. என்டையர் 60 feet bridge stolen in Bihar by thieves posing as government officials. கவர்மெண்ட் official மாதிரி வந்து கேட்டி நோட்டாங்களா? locals shocked after it disappeared overnight. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க அவனே. இங்க போலீஸ் பிஆர் போலீஸ். இப்பதான் ப்ரோ இவங்க தான் கரெக்டா ஆக்ஷன் எடுக்கணும் எல்லார் மேலயும். ஏன்னா போலீஸ் வந்தா தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். பப்டில இருக்காங்களா சின்ன பசங்க? போலீஸ் தூக்கி விட்டானுங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஏதோ ப்ரோட்டஸ்ட் போல, ப்ரோட்டஸ்ட்ல வந்து வண்டி திருடிட்டு போயிட்டாங்களா? போலீஸ் வண்டியா? ட்ரெயின் வந்து டீசல் திருடுறாங்க. ட்ரெயின் எப்படி டீசல்? இதெல்லாம் எப்படி ப்ரோ? டீசல் இன்ஜின் இருக்கு. ஓ, அந்த வண்டியா? எலக்ட்ரிக்கிட்டா மேல ஒயர் எடுக்கறாங்க, டீசல் இன்ஜின்ல போனா டீசல் எடுக்கறாங்க. இவனை நம்பி ஒரு பரலும் வைக்க முடியல. அந்த வண்டியோட இன்ஜினையே கழட்டிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன காட்டுறாருன்னா, போராட்டம் நடந்துச்சு, வண்டியை கவிழ்த்தாங்க, அதெல்லாம் வேற. ஆனா வண்டியோட பார்ட்ஸையே எடுத்துட்டு போயிட்டாங்க, மெயின் இன்ஜினையே கழட்டிட்டு போயிட்டாங்க. பீகார் போராட்டத்தை பத்தி இப்ப புரியுதா? அங்க பாருங்க, இன்னொருத்தர் வேற ஏதோ பண்றான். வேற லெவல் தான் போ, லெவலே வேற. இங்க பாருங்க, 13 kilometers of high voltage power line stolen in Bihar. 13.2 kilometers of 11 kilovolt. உண்மையா தெரிஞ்சிருக்காங்க கேட். இது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் என்ன, இங்க பாருங்க, இந்த பையன் என்ன பண்றான் பாருங்க. பீகாருக்கு சின்ன பையன் ப்ரோ, ட்ரக். அவங்க பேரண்ட்ஸ் தான் இருக்காங்களா? பேரண்ட்ஸ் வாட்ச் என்ன பண்ணா தெரிஞ்சுங்களா அந்த பையன்? 2 பேரும் அது என்னதுன்னா ஃபெவி பாண்டோ ஃபெவி குவிக்கோ ஃபெவி ஏதோ ஒன்று, அதை வந்து இந்த மாதிரி கவர்ல ஊத்திட்டு ஊதுவானுங்க. ஊதுனா வந்து அது போதை ஆயிடும். இது மாதிரிலாம் ஊதி மாட்டிருக்காங்க, மாட்டி அடி அடிப்பாங்க. எங்களோட சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இப்போ இது வரைக்கும் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஒரு சைடு நான் அவங்க என்ன ப்ரோ ரேசிசம் மாதிரி வந்து பீகார்காரங்களை குறை சொல்றேன்ற மாதிரி இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலானா இது உண்மையாகவே இந்தியாவுக்கு இல்லை, நமக்குமே ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்லாம் நமக்கு வராமல் அவங்களுக்கு போகுது, ஏன்னா அவங்க அண்டர் டெவலப்டாக இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே அது ஒரு பிரச்சனை. லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஆவரேஜாக நம்ம ஊரில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? கண்டிப்பாக ஒரு 20,000 to 30,000 மந்த்லி அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்களா? ஆனா அவங்க ஊர்ல ஒரு வீட்டோட வருமானம் அதுவே 3ல ஒரு குடும்பத்துக்கு 6,000 ரூபாய் கீழே. ஸோ 3 குடும்பம் இருக்குன்னா அதுல ஒரு குடும்பத்துல கண்டிப்பா 6,000 ரூபாய் கீழே இருக்கும். கீழே சம்பாதிப்பாங்க குடும்பமே. 6,000 ரூபாய் கீழயா? ஆமா ப்ரோ, எனக்கு பெட்ரோல் 3,500 ஆகுது ப்ரோ. 96% பேர்கிட்ட ஓனா வண்டியே கிடையாது. வண்டி கிடையாதா? ஆமா. இன்னொரு சொல்றேங்க, வெறும் 10ல ஒருத்தரை விட கம்மியா தான் பாண்டாதே முடிச்சிருப்பாங்க. அப்ப யாருமே படிக்கல? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. ஆமா, படிக்க
படிக்கல மீன்ஸ் யாரும் 12th முடிக்கல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்களா அறுதுகிட்ட முண்டங்களா. அதே மாதிரி ஒரு 6.47% பேர் மட்டும்தான் காலேஜே திரும்ப போயிருக்காங்க. பீகார்ல இன்னொரு பிரச்சனைனா அங்க வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸோ வேலை வாய்ப்புகளோ கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு இல்ல வெளி ஊருக்கு வந்தா சம்பாதிக்கணும். which means நம்ம ஊர் அல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஊர்ல இருந்து வெளியே போய் வேலை செய்றாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க, அப்படின்னா ஒரு மராட்டா மாஸ்டர் கூட இருப்பாங்க. ஆனா அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வரவங்க நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க, அதாவது லேபர் ஜாபுக்கு தான் போறாங்க. இப்போ அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் இருக்கு தெரியுங்களா, நம்ம ஸ்டேட்ல உருவாகிற மொத்த வெல்த் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் நமக்கு எவ்வளவு வருதுன்னா 3.3 லாக் கிட்ட வரும். அவங்க ஊர்ல எவ்வளவு தெரியுமா, வெறும் 68 தான். அந்த சேம் டைம் அவங்களோட மொத்த ஸ்டேட்லோட அர்பனைஸ்ட் ஏரியா வந்து 11% தான். ஆனா இந்தியாவோட அர்பனைசேஷனோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 32%. இந்தியாவே 32%, ஆனா இவங்க வெறும் 11% தான் இருக்காங்க. which means சிட்டியாவே மாறல, எதுவுமே எல்லாம் கிராமமா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, அவங்க ஊரோட கேபிட்டல் வந்து பேரா பட்னா. ஜிடிபி பர் கேபிட்டா வந்து 1,31,000 இருக்குங்களா. தமிழ்நாடு போர் சிட்டி ஒன்று பார்ப்போம். தமிழ்நாடு does not have single போர் சிட்டி அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க. நம்ம ஊர்ல என்ன மதுரையோட ஜிடிபி பார்க்கலாமா, மதுரையே 3,07,000 ரூபாய். இப்போ யோசிச்சு பாருங்க, மதுரை வந்து நம்மளோட கேபிட்டல் கிடையாது. ரெண்டாவது பெரிய பணக்காரன் கோயம்புத்தூர் சொல்லலாம், கோயம்புத்தூர் கூட கிடையாது, அதுக்கும் மதுரைக்கு இதுன்னு சொல்லல, பட் கோயம்புத்தூர் கூட கிடையாது. மதுரையே 3 லட்சத்துக்கு மேல இருக்கு. பீகாரோட கேபிட்டல் which means சென்னை மாதிரியான ஒரு இடத்தை விட 3 மடங்கு அதிகம் மதுரை இருக்கு. நீங்க வந்து எல்லாரும் தமிழ்நாடு அது இதுன்னு உண்மையான நம்ம தமிழ்நாடு சூப்பரா இருக்கும். அண்ட் அவங்க மொத்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 27-30% ஆஃப் பீப்புள் மல்டி டைமென்ஷனலி புவர்ன்றாங்க. ஃபினான்ஷியல் புவர், ஹெல்த்ல புவர், லிட்ரஸில புவர், எல்லாத்துலயும் புவர். அது மல்டி டைமென்ஷனலி புவர். இப்போ எதை வச்சு அவங்க மேல வர முடியாது, அதுதான் அர்த்தம். மல்டி டைமென்ஷனலி புவர்னா எதை வச்சு அவங்க மேல வர முடியாது. அதே பாத்தீங்கன்னா டிராப் அவுட் வந்து 3ஆவதுல இருந்து 5ஆவது டிராப் அவுட்டே 10ல ஒருத்தன் டிராப் அவுட் ஆயிடும். அப்பவே 3ஆவதுல இருந்து 5ஆவது வேற எடுத்து வரீங்க. 3ல ஒரு பொண்ணுக்கு 18 வயசு கீழே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஒண்ணு. ரெண்டாவது 10ல ஒரு பொண்ணு 18 வயசு கீழே ஆல்ரெடி மதரா இருப்பாங்க, அப்படில பிரெக்னெண்டா இருப்பாங்க. நம்ம ஊர்ல அது போக்சோ போட்டு வெளுத்து வெளுப்பாங்க, லைஃப் லாங் வெளியே வர முடியாது. என்ன இது அப்பனா நார்மலா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அண்ட் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளவு தெரியுங்களா, நமக்கு எவ்வளவு 1.4. ஆமா, கம்மி ஆயிடுச்சு. கம்மி நமக்கு, அவங்களுக்கு எவ்வளவு தெரியுங்களா, 2.7. 2.7. ஐயோ, ஒரு கப்புள்ஸ்க்கு 3 குழந்தையா பிறகுது. 2ல இருந்து 3 குழந்தை, கிட்டத்தட்ட 3 குழந்தை. என்னடி இது? சோ இப்படி இருக்கிறதுனால 74% ஆஃப் அவர் their பட்ஜெட் எங்க இருந்து போகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகுது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போற காசு எங்க இருந்ததுன்னா நம்மள மாதிரி வளர்ந்த ஸ்டேட் கிட்ட இருந்து போற காசு. சோ இவங்க என்ன கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? இவங்க ஒண்ணும் கொடுக்க முடியாது, இவங்களுக்கே தேவை. இவங்க பற்றாக்குறையில இருக்காங்க, இவங்களால எப்படி கொடுக்க முடியும்? மத்தவங்களோட டாக்ஸ் பண்ணா அந்த ஸ்டேட்டே ஓடுது. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை கவர்மெண்ட் டெவலப் பண்ணலாமே. டெவலப் கேட்டா, ஆனா பிரச்சனைனா டெவலப் பண்ணாதான் ரோட எடுத்து போயிடுறாங்க. உங்களை டெவலப் பண்ணான்னு சொல்லி தூக்கிட்டு போயிறாங்க, அது வேற கதை, அதை விட்டுருங்க. அது மக்கள் பாவர்ட்டியில் இருக்காங்க, பாவர்ட்டியில் இருக்கும்போது இப்படி இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம காசு கொடுக்குறோம்ல, இந்த காசு யார்கிட்ட போகும்? தட் மீன்ஸ் நாம கொடுக்குற காசு, நம்ம இன்கம் டேக்ஸாவோ ஜிஎஸ்டியாவோ கட்டுற காசு சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல்ல இருந்து நமக்கு வராம அவங்களுக்கு போதா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பீகார் கொடுக்குதுல, அந்த பீகார்ல யாருக்கிட்ட கொடுப்பாங்க அந்த காசு? பீகார் கவர்மெண்ட் யாரு? பொலிட்டிஷியன்ஸ், லோக்கல் பொலிட்டிஷியன். அங்க இருக்க பொலிட்டிஷியன் எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? லல்லு பிரசாத் யாதவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பேரு? இல்ல ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் அவங்க ஒய்ஃப், அவங்க பேர்னா ரப்ரி தேவி, இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல ட்ரெஷரி காசு வருதா, ட்ரெஷரி தான் அந்த கஜானா காசு வருதா, காசு எப்படி வருது, லைக் டெவலப்டு ஸ்டேட்ஸ் கட்டுற காசு எடுத்துட்டு போயிட்டு சென்ட்ரலுக்கு போய் சென்ட்ரல்ல இருந்து அவங்களுக்கு வருதா, அந்த காசு அவங்க ட்ரெஷரிக்கு வருதா, வருது. அந்த காசை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மாட்டுக்கு தீவனம் அது வாங்கறதுக்காக நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபேக் பில்லு கொடுத்து லல்லு பிரசாத் யாதவ் யாருன்னா அவங்க ஊர் சிஎம் அண்ட் அவங்க ஒய்ஃப் ட்ரெஷரில இருந்து காசு வெளியேற்றிருக்காங்க. வெளியெடுத்து கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 950 கோடி எடுத்திருக்காங்க மாட்டு தீவனத்துக்கு. என்னடா Chief Ministers of Bihar have been convicted under various sections. 2 சிஎம் மேல கேஸ் ஆகி 2 கன்விக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ, அடுத்து அதிகமாயிட்டே தான் போகுது கிரைம்ன்ற மாதிரி இருக்கு. எங்க இப்ப பாருங்க, 33 8 வருஷத்துக்கு முன்னாடி 33 crore, 4 வருஷம் முன்னாடி 134 crore, இப்போ 950 crore. என்ன இன்ஃப்ளேஷன் ஆகுது? இப்போ நான் கரெக்டா இல்ல நான் சொல்றது? இந்த பிரச்சனை அவங்க பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை கூட. அந்த காசு யாரோட காசு? நம்ம காசு. நீ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அதுல 18 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி எங்க போகுது? அங்கதான் போகுது, இல்ல அங்கேயும் போகுது. என்ன ப்ரோ இப்படி? இது மட்டும் இல்ல, இயாஸ் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரு கன்ஸ்ட்ரக்ஷன் மினிஸ்டர், இந்த இது இருக்குல்ல பிட்டுமென், அதான் இந்த தாரு, அந்த வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்குற தாரை இப்ப இந்த சொன்னீங்க நீங்க இருக்காங்களா, இந்த மக்கள் வந்து தூக்கிட்டு போறாங்களா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் மினிஸ்டர் தூக்கிட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போயிட்டு அதை வேற இடத்துல வித்துருக்காங்க.
சிரிக்கிறதா அழுவுறதா கத்துறதா கவலை இவரு எதை நினைச்சு கஷ்டப்பட முடியல, ஊரே கோளாறு இருக்குது. இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் இருக்காங்க. மூணாவது லேண்ட் ஃபார் ஜாப். இப்போ அவங்க ஊர்ல என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து பிரைவேட் ஜாப்ஸ்லாம் செக்டர்ஸா இல்லை. அப்போ என்ன ஒரே வழி கவர்மெண்ட் வேலை தான். இப்போ கவர்மெண்ட் வேலை போனால் தான் பெரிய ஆக முடியும். அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு என்ன ரயில்வே வேலை இதெல்லாம் தான். அந்த ரயில்வே வேலை தரேன்னா எனக்கு ரோடு இது ஏற்றி கொடு, உன்னோட லேண்ட் வச்சிருப்பல, அங்கே வந்து லேண்ட் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த விவசாயம் தான் அங்கே. ஸோ லேண்ட் வச்சிருப்பாங்க, அந்த லேண்ட் எம்எல்ஏ எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இதில் யார் இதுவாக இருக்குன்னா லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் ரப்ரி தேவி. ரப்ரி யாதவ் அவரோட ஒய்ஃப், இவரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுல. இதுக்கப்புறம் திருப்பி லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் ரப்ரி தேவி IRCTC இருக்குல்ல, ஆமா, அதுல டெண்டருக்கு பதிலா இவங்க காசு வாங்கல, அதுவும் லேண்ட் வாங்கிட்டு குறிப்பிட்ட ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸ்ல கொடுத்துக்கிறாங்க டெண்டர். இது யாருன்னா அவரும் சிஎம். இது மட்டும் இல்ல ப்ரோ, என்னால முடியல. ஐயோ, இங்க பாருங்க, கேளுங்க, இன்னும் இது மட்டும் இல்ல, போமர் அது அவங்க கட்சி தான். அவங்க கட்சியோட MP சத்து யாதவ் அப்படின்ற ஒருத்தர் பீகார் வெள்ளத்துக்கு வந்து ரிலீஃப் கொடுத்தாங்கல்ல, அதை வந்து ஆட்டி போட்டிருக்காங்க. இது மட்டும் தான் கேட்டா பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் who could barely answer elementary questions were manufactured into state toppers by manipulating examinations and results. இது எனக்கு பண்ணிருக்கலாம். இது இங்க நாங்க பீகார் வந்து இந்த வீடியோவே இருக்கு, காட்டுறேன். இங்க பாருங்க, காப்பி அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, எக்ஸாம் அப்போ பேரண்ட்ஸ் போயிட்டு புக்கை கிழிச்சு கொடுப்பாங்க ஜன்னல் வழியா. 62% ஃபெயில் இன் ஸ்டூடெண்ட் 10th 12th எக்ஸாம். இங்க பாருங்க, அங்க பாருங்க, இதெல்லாம் இங்க பாருங்க, இத பாருங்க. ஸ்பைடர்மேன். ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு கதை என்னன்னா, ஒரு பையன், நீங்க நல்லா படிக்கிற பையனா? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். உங்களை வந்து காப்பி அடிக்க காட்டுறது கேட்பானா உங்களுக்கு ஸ்கூல்ல? கேட்டுக்கிறேன். நானுமே காப்பி அடிக்கிட்டு இருக்கேன், என்னையும் கேட்டுருக்கேன். இதெல்லாம் விலகு காட்டாம இது பண்ணுறீங்க. அது பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தன் காட்டாம இருந்து பப்ளிக் எக்ஸாம் தான் காட்டாமனால கிளாஸ்லயே ஒருத்தன் சுட்டானா. என்னடா சொல்றா? ஆமா, பீகார்ல ஒருத்தன் பையன், ஸ்கூல் பையன், எனக்கு காட்டுச்சு. ஸ்கூல் நான் காட்டியிருந்தேன்னா ரிசல்ட் வந்தோடனே சுட்டுருப்பான். ஏன்னா எக்ஸாம்ல கம்மி மார்க். இப்போ என்னதான் வழி? ஒன்லி வே. இன்னொரு விஷயம்னா பாலிடிக்ஸ் அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் ஒஸ்ட்டாக இருக்கு. ஆமாம், இவங்களை எப்படி நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க சொல்லுங்க? எப்படி என்ன சொல்லி நான் உனக்கு நல்லது பண்ணுறேன், உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா எஜுகேஷனே இல்லை. இல்லை, இப்போ பிட் அடிச்சு இது பண்ணி அப்படி தான் நம்ம பாஸ் ஆவான்ட்டு இருக்காங்க. அவங்க எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி அவன் வந்து எப்படி எஜுகேஷன் எப்படி அவன் எப்படி இருப்பான்? அவன் காட்டலன்னா டிபிஎன் சொல்லி சொல்கிறன்ற ஒருத்தர் இருக்காங்க. அவ்வளோ பேர் படிக்காமல் இருக்காங்க. போக்சோ ஆக்டில் கழுது பண்ண வேண்டியதுன்றவங்க நார்மலாக இருக்க 10 ஒருத்தங்க நார்மலாக அப்படி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எப்படி ஹேண்டில் பண்றதே வந்து தெரியாதுன்றதா. ஹேண்டில் பண்ற போலீஸோட கவரேஜ் இன்ஜினியர் எடுத்துறாங்க. எனக்கே ஒண்ணுமே தெரியல, இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறாங்க. எனக்கே உண்மையா தெரியல. நான் வந்து நான் எக்ஸாஜரேட் பண்ணல, எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு பார்த்து எனக்கு ஓவர்வெல்ம் ஆயிட்டு நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை யாரையும் நான் குறை சொல்ல, நான் சொல்றேன், இவங்களை யாரையும் நான் குறை சொல்ல, இவங்களை எது இலக்காரமா பேசுறதுன்னு பேசல. பட் திஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். இது நாட் ஒன்லி ஃபார் பீகார், இட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஃபார் தமிழ்நாடு, இட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஃபார் கர்நாடகா, இட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம் ஃபார் ஆந்திரா, தெலுங்கானா, any developed state, any developed, நீங்க developed state ஆனா you will be prosecuted, you will be punished for being developed. இப்போ delimitation வந்துச்சுன்னா அவங்க 2.7 TFR ரேட் வச்சிருக்காங்க. பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஐயோ, அவங்க நிறைய கேபினட் மினிஸ்டர் வந்துருவாங்க. ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்கடா, யோசிச்சு பாருங்க பேர பிள்ளைங்களா. delimitation ஆனான்னு தோணுது பாருங்க. யோசிச்சு பாருங்க, என்ன எப்படி பண்ணி இதை சரி பண்ணலாம்? ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது சொல்லுங்க. இல்லை உண்மை இந்த அளவுக்குலாம் இல்லையாங்க, பீகார்ல நல்லா தான் இருக்கு ப்ரோ, இன்டர்நெட்ல தான் அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. நாங்கள் பார்த்து தெரிஞ்சு இதுக்கு மேலே எங்களுக்கு இந்த கண்டென்ட்டுக்குள்ள போக வேணா, எங்கள் மண்டை காயுது. அதான் நண்பர்களே, நீங்கள் வந்து யாராவது பார்த்துட்டு சொல்லுங்க. ஏதாவது கன்க்ளூஷன் சொல்ல முடியும். பட் இதில் என்னால் எதுவுமே கன்க்ளூஷன் சொல்ல முடியல. வெள்ளைக்காரனுக்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சாவே நம்ம ஊர்லேயே கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கணும். ஜெய் பீகார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.